வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். எல்லாம் நன்மைக்கே என்ற தலைப்பிலே குருவின் சிந்தனையை சிந்திக்கலாம். துன்பத்தை மாத்திரம் நினைத்திருந்தால் தொல்லையாகத்தான் இருக்கும். துன்பத்தை மாத்திரம் நினைத்திருந்தால் தொல்லையாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் காலத்தாலும் இடத்தாலும் இறைநிலையானது மனிதனுக்கு தரக்கூடிய இறை அறிவு, அனுபவ உரை, அனுபவ ஞானம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். துன்பத்திற்கு காரணம் கண்டுபிடித்து அதனுடைய விளைவை நாம் அறியும்போது அந்த விளைவு நன்மையாகவே வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக துன்பம் வரும்போது நாம் துவண்டு விடுகிறோம். அதன் பொருட்டு நன்மை வரும்போது நாம் அதை மறந்து விடுகிறோம். ஆக துன்பம் வரும்போது நாம் துவளாமல் இறை கொடுத்த அந்த அறிவை பண்படுத்த, பயன்படுத்த தெரிந்து கொண்டும் அந்த அனுபவத்தை உரையாக்கிக் கொண்டும் அனைவருக்கும் அது அனுபவ உரையாக பயன்படும் என்பதையும், இது ஒரு அனுபவ ஞானம்தான், நமக்கு அறிவுதான் என்பதை புரிந்து கொள்ளவும் நாம் தெரிந்தால் நமக்கு துன்பம் ஒரு பொருட்டாக நிற்காது. அது ஏதோ ஒரு நன்மையை நமக்கு ஏற்படுத்தத்தான் வந்திருக்கிறது என்பதை உலக மக்கள் புரிந்து கொள்ளும் போது உலகம் முழுவதும் எல்லாம் நன்மைக்கேதான் நடைபெறுகிறது, காரணமில்லாமல் காரியமில்லை என்பதை நாம் கைக்கொள்ளலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.